சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பர்மா ஸ்டைல் அத்தோ செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலர் போட்டு வேக வச்ச பிளெயின் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது பூண்டு, கொத்தமல்லி, சின்ன பீஸ் லெமன் எடுத்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோசையும் சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பொட்டுக்கடலை மாவு, புளி தண்ணி, எண்ணெய், கேசரி கலர் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். ஃபர்ஸ்ட் கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்துல பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே கார்லிக்கை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் கார்லிக்கையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயையும் கார்லிக்கோட சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பர்மா ஸ்டைல் அத்தோவை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம்.